இதுக்கே க்ஷேமமாக இருக்குப்பா. ஆனால் என்ன நினைக்கிறோம், ஞானின்னா வீட்டுக்காரர் சரியாக கவனிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி ஞானம் வந்துடப்படுதுன்னு பயப்படுறார். ஆனால் மகாத்மாவான சம்பர்த்தர் ஆச்சாரியனாக இருந்து அஸ்வமேதத்தை நடத்துகிற பொழுது தேவதைகள்லாம் வந்து ஒழிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்திரா தேவதைகளுக்குடைய விபாகம் அப்படியே சமர்த்தியாக இருக்கும். அவளுக்கு சாப்பிட்டு 38 தான் அமாத்தியத்து இந்திரா. அதுக்கு மேலே தட்சணை மகாராஜன் கொடுத்தான். எவ்வளவு தூரம் தூக்கிண்டு போகுமோ அவளும் தூக்கிண்டு போடுவாள். கொஞ்சம் முடியலேன்னு நினச்சி செல்ல போட்டாளாம் பிராமணன். அதில் ஹிமாச்சல பிராந்தத்தில் அது கடந்து அது துவாபர யுகத்தில் தர்மபுத்திரர் யாகத்துக்காக வெட்டி விட சொல்லி 3 அஸ்வமேதம் முன்னாடி இருக்கு. 3 அஸ்வமேத யாகத்துக்கு வேண்டிய ரூபாயை தன்னுடைய யாகத்தில் கொடுத்த பணத்தில் ஒரு சில தானே மிஞ்சினத்தானே போடுவா. மேக்ஸிமம் தூக்கின்னு போவா. மிஞ்சிதை போட்டதுக்கு அது 3 அஸ்வமேதத்துக்கு காரணம்னா மகாத்மாவான மருத்தம் எப்படி யாகம் பண்ணியிருக்கணும், எப்படி தட்சணும். இந்த கதை எதுக்கு தெரியுமா? நம்ம ஏதோ ₹1 ₹5 கொடுத்துட்டா நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு கர்வம் வராமல் இருக்கிறது. இந்த கதையெல்லாம் அதுக்கு தான். மனசில் ஈகோ வராமல் இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ கதை. மருத்துவனுக்கு மேலே ஒருத்தரியான் தானமாக முடியாது, அவனுக்கு கீழே தானே அப்படின்னு நம்ம ரிலேட்டிவாக நம்ம பந்துக்குள்ளே கட்டு நம்ம நிறையா கொடுத்துருக்கோம். ஆனால் மருத்துவனுக்கு கீழே தானே அப்படின்னு கர்வம் வராமல் இருக்கிறார். சரியாசிங்க மகாராஜன் 2வது நாள் அங்கிருஷ்ணனுடைய யாகத்தில் என்ன மந்திரம் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மந்திரம் சொல்லணும்னு சொல்லி எடுத்து கொடுத்தான் ராஜா. ராஜாவாக இருந்தாக்க இந்த கர்மாக்களை தெரிஞ்சுக்க வேண்டான்னு இருக்கா ரொம்ப பேர். அதுக்காக அதாவது உத்தியோகம் இதெல்லாம் பண்ணாலும் கூட தன்னுடைய ஆத்ம காரியத்தை பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. தப்பினா வளர்க்கறதும் ஒத்துரும் கிடைக்கலன்னா தான் அந்த மந்திரத்தை தெரிஞ்சு பண்ணக்கூடிய காரியத்திலாம் எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணணும். சரியாது அவ்வளோ மகான். அவருக்கு சுகன்யாங்கிற பொத்து. சுகன்யாங்கிற குழந்தைய அடிச்சுக்கொண்டு காட்டுக்கு போய் வேட்டையாட போடுறதும் ஜவனாசிரமத்தில் ஒரு புற்றில் முள்ளுனால குத்திட்டார் சுகன்யா. உடனே ரத்தம் சர்விக்க அந்த ஆசிரமத்தில் அபச்சாரம் பண்ணதுனால சைன்யத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் மனமூத்திர பந்தம் ஏற்பட்டது. மகாராஜா சரியாதி யார் தப்பு பண்ணினான்னு கேட்க. அப்போ இந்த குழந்தை ராஜபுத்திரி உண்மையை சொல்கிறார். சுகன்யா நான் தான் முள்ளான ஏதோ மின்னுச்சுன்னு நான் குத்துட்டேன், உடனே ரத்தம் வந்தது. அப்புறம் எல்லாருக்கும் இந்த கட்டம் வந்தது. அந்த புற்றை பிடித்தார். சவன மகர்ஷி இளமலை உயிர் ஓடிக்கொண்டிருக்கு. அவர் சொல்கிறார், மகாராஜனே உம்முடைய பொண்ணை எனக்கு விவாகம் பண்ணி கொடுத்தா மன்னிக்கிறேனார். மகானான சரியாதி கொஞ்சம் கூட கலங்காமல் தன்னுடைய பொண்ணை அவருக்கு விவாகம் கொடுத்தார். தன்னுடைய கடமை என்ன? பிரஜாபாலனம் முக்கியோ தர்ம. ஜனங்களை காப்பாற்றுதான் முக்கிய தர்மம் பதவியில் இருக்கிறாருக்கு. அந்த காரியம் ஆகும்போது எனக்கு பிரஜாபாலனம் ஜனங்கள்லாம் இவ்வளோ கஷ்டத்தை அழைக்கிறார், மனமுத்திர பந்தம் ஏற்பட்டிருக்கு. அது போகிறதுக்கு பொண்ணை சிவன மகரிஷிக்கு விவாகம் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக கொடுத்தார். ஊரை பார்க்க வந்துட்டார். இந்த சுகன்யங்கிற குழந்தை தன்னுடைய பர்த்தாவுக்கு அபாரமாக கைங்கரியம் பண்ணுறார். மத்து சுற்ற சுகன்யா சவனம் யசா என்று லோகமாதா தன்னுடைய பாதிவிரத்தியத்தை திருஷ்டாந்தமாக சொல்கிற பொழுது சுகன்யை சுட்டுட்டாள். சுகன்யா சவனம் யசா. சவன் சுகன்யை எப்படி என்ன அர்த்தம்? இந்த சுகன்யாதேவி கைங்கரியம் பண்ணுறது அப்போ பர்த்தாவை கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறா. அந்த வயசில் எந்த தேவையோ அதை பூர்த்தி பண்ண வைக்க முடியாது சிவனுடைய சரீரத்தினால. அதை பண்ணும். அதெல்லாம் துச்சம் நினைச்சிருக்காள் புண்ணியவதி. மகான் சிவன மகர்ஷி அஸ்வினி தேவதைகள் அவர் ஆசிரமத்துக்கு வந்தார். என்னுடைய கழுத்தனத்தை மாற்றி யௌவனத்தை கொடுத்தா உங்களுக்கு அவிர்பாகம் யாகத்தில் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கார். அஸ்வினி தேவதைகள்
இந்த குளத்தில் சித்தர்களுடைய குளத்தில் அமைங்கி ஸ்நானம் பண்ணினா மேலே வர முடியும். மேலே வரும்போது நீர் நினச்ச காரியம். அஸ்வினி தேவதைகள் ஜெமனா எடுத்துக்கொண்டு 3 பேரும் முங்கினார்கள். அந்த குளத்தில் முங்கி வந்த பொழுது 3 பேரும் அஸ்வினி தேவதைகள் மாறி இருக்கா. அப்போ புண்ணியவதியான சுகன்யாதேவி பாதவிருத்தியம் உண்மையாக இருக்கிறதுனால அந்த ததானு உத்தியோகந்தம் அந்த உயர்ந்த தர்மத்தை அனுஷ்டானம்னா புத்தியில் இருந்து பகவான் காப்பாற்றும். புத்தியில் என்ன தோணுது, அஸ்வினி தேவதைகள் அவள் போய் சொல்லிவிட்டா தேவதாபாவம் போயிடும். அதனால் எனக்கு இப்போ என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, அவளை சரணாதி பண்ணுறேன்னு போது அஸ்வினி தேவதைகள் பாதவிருத்தியேன்னு தோஷிதம், பாதத்தை கண்டு சந்தோஷப்பட்டு இவர் தான் உன்னுடைய பர்த்தான். அந்த சவண மகர்ஷி சொன்னபடி தன்னுடைய மாமனாருடைய யாகத்துக்கு அத்வர்யாக இருந்தார் சவண மகர்ஷி. அந்த யாகத்தில் எல்லா தேவதைகளுக்கும் ஆவிர்வாகம் கொடுக்கும்போது சவணர் ஆவிர்வாகத்தை எடுத்தார் அஸ்வினி தேவதைகளுக்கு கொடுக்க. இந்திரன் எதுக்காக அஸ்வினி தேவதைகளுக்கு கொடுக்குறது, அவளுக்கு கொடுக்கப்படாதுன்னா. இப்போல்லாம் சொல்லாடி இவாளுக்கு உண்டு வாழ்க்கை கிடையாது அட்மிஷன் அப்படிலாம் ரொம்ப தகராறு. அந்த மாதிரி இந்திரன் தகராறு பண்ணான். ஒன்று யார் கேட்டது, ஒன்று கேட்டாட சொன்ன கேட்காத மாதிரியே கொடுக்காதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா என்ன கேட்காம அவர் பாங்க கொடுக்க முடியாமல் அப்படின்னு மஜ்ரத்தை தூங்கிட்டு அடிக்கிறதுக்கு வரான். சவஜ்ரம் ஸ்தம்பயாமாச, வஜ்ரமும் கையால் தூக்கினபடியே இருக்குது, கீழே போடல இருக்க முடியல. அப்போ சிவனார் பார்த்து என்ன அனுகிரகம் பண்ணுறோம், என்ன பண்ணணுமோ அது சொல்லுங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. என்ன ஆவிர்வாகம் உண்டா, பேஷா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன வஜ்ரத்தை எடுக்க முடியாது, கீழே கையை இருக்க முடியாது ஆவிர்வாகம். அதுக்குமே அந்த வம்சத்தை ரேவதர்னு மகாராஜா ரேவதிங்கிற கணிகைக்கு எந்த வரம் பொருந்தும்னு பிரம்மாவை கேட்கலாம் போனார். ஒவ்வொரு ஜாதத்தை பார்த்தா ஒருத்தர் ஒன்று சொல்கிறார், இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறார், எது பொருத்தம்னு கேட்குறதுக்காக போனார். அங்கே இப்போ இந்த எனக்கு வெடிக்க சரி நான் கச்சேரி போகிறோம் 4 மணிக்கு, அதனால் முன்னால் போகிறேன்னு சொன்னார் அவர். அதை கேட்டபொழுது இன்றைக்கி கச்சேரி பற்றி உபன்யாசம், கச்சேரிக்கு போகிறேன்னு சொல்கிறார் ஆரம்பத்தில், இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி. அந்த அளவில் மகாராஜா நாம் கச்சேரிக்கு விரோதமாக இருக்க வேண்டாம்னு கொஞ்ச நேரம் காத்திருந்தார். காத்துன்னு இருக்காருன்னு மகாத்மா பிரம்மதேவர் எனத்துக்காக வந்தேன், பொண்ணுடைய கல்யாணத்துக்காக வந்தேன் வரேன். அந்த ஜாதகம் நீ கொண்டு வந்திருக்க ஜாதகங்களுடைய 1001வது தலைமுறை இல்லை. இப்போ கோத்திரானது ரிசன்மகன் 28வது சதுர்யுகம், 27 யுகம் எடுத்து 26 யுகம் வந்திருக்கு. என்ன பண்ணுறது, இந்த பிரம்மலோகத்துக்கு எப்படி கணக்குன்னா எந்த வயசில் கல்யாணத்துக்கு பேருக்காளோ அந்த வயசு தான் இருக்கும், அதுக்கு மேலே வராது. பூலோகத்தில் இருந்தால் 7, 8, 9ன்னு வரும். அந்த மாதிரி வயசு அப்படியே இருக்கும். ஆனால் அந்த குழந்தைய ஒருத்தர் தெரிய பாகதம் சொல்கிறது தான். இது பெரியவாளுடைய பக்தின்னு சொல்லுவார். அவர் காலமாயிட்டார். இவர் திருப்பாவை சொல்கிற பொழுது பலராமர் கல்யாணம் மாறியான்னு பெரியவா காட்டா என்ன அப்படின்னு அடிச்சுடுறான் மனுஷன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி தப்பாக சொல்லப்படாது, பிரம்மலோக கணக்கு வேறு பூலோக கணக்கு வேறு. பிரம்மலோகத்தில் அந்த குழந்தை கன்னியாக தான் இருப்பாள். அந்த கன்னியாரத்தில் விதம்ராயன்னு நரரத்னாய் தேவி போகும் போ பாராவதாராய புண்ணியஸ்வன கீர்த்தனா பகவான் அவதரித்தார் சொல்லும்போது இந்த ரேவதியினுடைய கல்யாணம் மாதிரி உங்காத்து கல்யாணம் தான் பெரியவா அக்காட்டான்னு இன்னும் அபச்சாரம். பெரியவா அக்காப்பாளா அவளுக்கு தெரியாதா? தெய்வீ பாவத்தில் விஸ்தாரமாக சொல்லிருக்கு. இங்கே கன்னியாரத்னம் விதம் ராஜன் இருக்குது. கன்னியான இந்த குழந்தைய பலராம குடுன்னு இருக்குது. அப்போ கன்னிக்கு இன்னும் வயசு 10 வயசுக்கு மேலே கிடையாது. அந்த 10 வயசுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கன்னிகை இவர் அதிக வயசான மாதிரி சொல்கிறாருன்னா கிருதிகம் இந்த குழந்தைக்கு கல்யாணம் தாவரி நடந்ததுன்னா இது சரி. இப்படி இல்லாதையும் மூலாதையும் சொல்கிறான் சில பேர். அதனால் ஜனங்களுக்கு தத்துவம் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னோடனே
இந்த மாதிரி பாகவத்தில் இருக்குது. அந்த மாதிரி இல்லை, அவர் பலராமன் தப்பாக பாகம் பண்ணிக்கிறார் மகான் அப்படின்னு சொல்லி அவருக்கு எடுத்து சொல்லிது. இது அவர் காலமாற்றார் இருக்குல்ல, இருந்தாலும் சொன்னது தப்புங்கிறத தெரிஞ்சும் அவர்கிட்ட பலராமனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். அதுக்கு மேல் வதுகாசிரமம் போனார் மகாத்மா ரேவதன். ரேவதியை விவாகம் பண்ணி கொடுத்துட்டு தன்னுடைய ஆத்ம ஞானத்துக்காக உத்தமமான வதுகாசிரமம். அதற்கு மேல் நாபகர்னு ஒத்து அவர் பிள்ளைகள் நாபாகன் மகன் கடைசி பையன் ஆசிரமம் ரிஷின்னு ஆசிரமத்திலேருந்து வரலை. பாக்கி 3 பையங்களும் எனக்கு பாகத்தை பிரித்து கொடுங்கண்ணா. அது வேதத்தில் வரக்கூடிய உபானக்கியானம், சௌதமான வாக்கியம், 3ஆம் கண்டத்தில் வர்றது இந்த கதை. 3 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டார். கடைசியில் அந்த பையன் வந்தான் நாபாகம். என்னப்பா எனக்கு என்ன அவங்களுக்கு தமிழ்மார்களை கழுவணும், தமிழ்மார்கள் உனக்கு சொத்து அப்பா தானா. அவன் ரொம்ப சாது, இந்த மாதிரி சொன்னாலே நினச்சி சந்தோஷமாக அப்பா வந்து நீங்களாம் அண்ணன் சொத்தான ஏப்பா என்னை வச்சுக்கிட்டு என்ன ஒன்றையும் சேர்த்து எனக்கு ஆகாரம் தேட முடியாது. அவருக்கு என்ன பண்ணுறது, உங்கள் அனுகிரகம் இருந்தால் அப்புறம் ஏதான் கொடுக்கும். இந்த மாதிரி பிதாவுடைய அனுகிரகம் க்ஷேமத்தை கொடுக்கும்னு அவன் சொன்னான். மகாத்மாவான நாபகன் இப்படி சொல்லும்போது நாபகன் அப்பாவுக்கு கவலை. அந்த ரங்கேஷ் தேவதைகள் யாகம் பண்ணுறாள். அந்த யாகத்தில் 6ஆவது நாள் என்ன மந்திரம் படிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. இந்த மந்திரம்னு இவருக்கு தெரியும், வைஷ்ணதேவ மந்திரம். இந்த மந்திரத்தை நீ சொல்லணும். அப்படியே போய் யாகத்தில் இருந்தான். 6ஆவது நாள் தகரம் வந்து இந்த 6ஆவது நாள் இந்த மந்திரம்னு இவன் எடுத்து சொல்ல அவள் யாகத்தை பூர்த்தி பண்ணிக்கிட்டார். பூர்த்தி பண்ணி கொண்டு போகிற பொழுது இந்த சாமான்களை அந்த திரவியத்தெல்லாம் அந்த பணத்தெல்லாம் நீ எடுத்துக்கோணும். அதை சவுக்கத்தை விரித்து அதை எடுத்துக்க போகிறது அங்கே நான் வடக்கேருந்து உத்தரவு வந்தார். இது என்னுடைய சொத்து, தொடாதேன்னு. உங்களுடைய சொத்தை தொட மாட்டேன். உடனே நல்ல பையனுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் மகன் சரி தொடரேன். உங்கள் அப்பா போய் கட்டுவா, அவர் என்ன சொல்கிறாரு. இந்த பையன் சாது தகப்பானாட்டு வந்து சொன்னார். அவர் யோஜனை பண்ணி ஆஹா தக்ஷ யஜ்ஞம் முடிஞ்சதுலேருந்து யாகத்தில் மீதமான வர பொருள்கள்லாம் பரமேஸ்வரன் சந்திரன் கொடுத்துருக்கா ரிஷிகள்லாம். அதை ஞாபகம் இல்லாமல் உனக்கு கொடுத்துட்டா. நீ விஷயம் தெரியாமல் கிரகிச்ச பரமேஸ்வரனுக்கு சொத்தை கொஞ்ச நேரம் நம்மதுன்னு நினச்ச முடியும். மகாதோஷம். நீ ஒரு ருத்ரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணி எனக்காக, அதுக்கு உன்னுடைய தப்பு போகிறதுக்காக நீ தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பையன் நாபாகன் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு சந்தோஷம். எத்தே பிதாவத தர்மம் துஞ்ச சத்தியம் பிரபாத். உங்கள் அப்பா தர்மத்தை சொன்னார். தர்மத்தை சொல்லவாது இந்த காலத்தில் பொருந்தாதுன்னு நீ உண்மையே சொன்னேன், பொய்ய சொல்லாமல். உங்கள் அப்பா தர்மத்தை சொன்னால் நீ சத்தியத்தை சொன்னேன். ஆனால் 2 பேருக்கும் லோகத்தில் தர்ம சத்தியத்தை கடைப்பிடிச்சாக்க பிழைக்க முடியாதுன்னு இந்த காலத்தில். தர்ம சத்தியம் அது பிஸ்னஸ்னால் ஏதோ 2 கிட்டான் இருக்கும், அதை அப்போல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காளே. அதனால துக்கம். அது சத்தியம் நடக்கிறது, சத்தியத்தை கடைப்பிடிக்கிறதுன்னு வச்சா அது யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாலும் அவெல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் சத்தியம் தான் பண்ணுவோம், பண்ணக்கூடிய தப்பை பண்ண மாட்டோம், இந்த சொல்ல மாட்டேன். ஆனால் தர்ம சத்தியத்தை கிடைச்சா பழிக்க முடியாது. ராமாயணத்தில் சுமித்ரா தேவி தர்ம சத்தியம் வரதனா கிண்ண பிராப்தம். உன்னுடைய புத்திரனான ராமன் தர்மத்தையும் சத்தியத்தையும் கடைப்பிடிச்சிருக்கான், அவனுக்கு என்ன தான் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். எப்போ தர்மா காட்டுக்கு போகிறபோது லக்ஷ்மணும் தேவியும் கூட போகிறாள். அந்த ராமனை தர்ம சத்தியத்தை கடைப்பிடிக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு என்ன கிடைக்கிறான்? கிடைச்ச ராஜ்யம் கை விட்டு போட்டு காட்டுக்கு போயிருக்கான். அப்போ இதுதான் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஜனங்களுக்கு புரியுமே என்ன அர்த்தம். இந்த
யௌவராஜ்யம் பட்டாபிஷேகம் நடக்காமல் போனாலும் பரமாத்மா சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் ராஜ்யம் கொடுத்தும் சுக்ரீவும் விபீஷணனும் 2 பேரும் சாமரோச்சாரம் பண்ண பரமாத்மாவுக்கு மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கப்படும். அந்த அர்த்தத்தில் சுமித்ராதேவி சொல்கிறார். அது நம்பிக்கை இருக்கும். அது மாதிரி தர்ம சத்தியத்தை கடைப்பிடிச்சிருந்தால் வாழ்நாளில் உள்ள பெருமைகளையும் அடையலாம், மோட்சத்தை அடையலாம், க்ஷேமாக இருக்கும். அது நம்பிக்கை வேணும். அது பேசிக்காக நம்பிக்கை இருக்குமே, அந்த தீர்மானமான நம்பிக்கை இருக்கணும். அறகுறையாக இருந்தால் அப்படி சொல்கிறாரேங்கிறதா பார்ப்போம்னா என்ன ஒன்றும் வரல 3 வருஷம் ஆச்சு அப்படி 30 வருஷம் ஆனாலும் கவலையாகும் இப்படிலாம் சொல்லுவோம். 365 நாளும் அவருக்கு கஷ்டம் தான் முடியுமா? அதெல்லாம் 365 நாள் கிடையாது, 365 வருஷம் இருந்தால் கூட கஷ்டம் இருந்தால் கூட அப்படி இருக்கிறத இந்த தர்மத்தை விட்டு விலக போகிறதேன்னு நினச்சிட்டா யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய மனசு மாறாது. அதனால் பரமாத்மா என்ன சந்தோஷப்பட்டு பரமேஸ்வரன் இந்த நாபாகனுக்கு கொடுக்குறார். நீ தர்மத்தை உங்கள் அப்பா சொன்னார், நீ சத்தியத்தை மிஷனே ரொம்ப சந்தோஷம், உனக்கு இந்த சொத்தை பூரா அணிதான் எடுத்துக்கோ. அவ்வளோ சொத்தையும் அவனுக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, கபீர் பவதி மந்திரஜான். இந்த கதையை டிசம்பர் 25 யாரெல்லாம் கேட்குறாளோ அவளும் ஞானியாக இருப்பார். கபீர் பவதி மந்திரஜான். மந்திரங்களுடைய அர்த்தம் தெரியும்டா, பாஷ்யம் படிக்க வேண்டாம், மந்திரத்தின் அர்த்தம் அவ்வளோ பரிசு. பரமாத்மாவுடைய சரணத்தில் ஈடுபட்டு தர்மத்தையும் சத்தியத்தையும் கடைப்பிடித்தால் லௌகிக சௌகரியம் தானாக வரும். அதுக்காக தர்ம சத்தியத்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த சிவன்சார் எழுதியிருக்கக்கூடிய அருமையான புஸ்தகம். அந்த அந்த பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சம் பொறுத்துக்கொண்டு அதை பண்ண அது மாதிரி ஒழிக்கணும்னால நிச்சயமாக சகலமங்களும் இருக்கும். அப்புறம் நாபாகருடைய புத்திரன் அம்பரீஷன். அந்த அம்பரீஷன் அக்கண்ட ராஜ்யத்துக்கும் அதிபதி. 7 தீபம் பிரகாசிக்கக்கூடிய உத்தமமான பூமியை ஆள்றார். அப்பேற்பட்ட ராஜ்யத்தை அபிமானம் வைக்காமல் தன்னுடைய மனசை பகவானுடைய ஆராதனத்தை விசித்ராதேச சம்பத்திக்கு ஈஸ்வராய பரமாத்மாவுக்கு ஆராதனை பண்ணத்தான் இந்த ஜென்மம் கிடைச்சிருக்குன்னு எல்லாத்தையும் வாசுதேவி பகவதி தத் பக்தேஷு சாதும். பகவானுடைய தருண பக்தி, பகவானுடைய அடியார்களுடைய பக்தி இருக்கிறதுனால அகண்ட ராஜ்யம் சொத்து எல்லாம் லோட்டவது ஓட்டாஞ்சில்லாக நினைச்சான் மகாத்மா அம்பரீஷன். தன்னுடைய சரீரத்தினால பகவானுக்கு சேவை செய்யணும், அதுக்குத்தான் சரீரம் கொடுத்துருக்கான்னு நினைச்சு சவை மன கிருஷ்ணபதாரவிந்த யோகோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌ ஹரேஹே மந்திரமார்ஜனாதியோ சுதிஞ்சகாரா அச்சுத கசோதயே முகுந்தலிங்காதசனேயோ தத்பக்திய காத்தஸ்பதே அங்கசங்கமம் கிராஞ்ச தத் பாத சௌர சரோஜ சௌரபே ஸ்ரீமத்வரஸ்யாசனம் ததார்ப்பதே பாதௌ ஹரேஹே க்ஷேத்திரபதானசர்ப்பணே சிரோகீகேஷபதாபிவந்தனே காமஞ்ச தாஸ்யே நது காமகாமியா யதா உத்தமஸ்லோக ஜனாசயா ரதிகி. மகான் அம்பரீஷன் தன்னுடைய மனசை பகவானுடைய திருப்படியை தியானம் பண்ணுறதே. ராஜ்யத்தின் கட்டம் இருக்குன்னு அதை பற்றி பேசுவான். மனாம்சி வைகுண்டபதா. தன்னுடைய மனசை பகவானுடைய தருணத்தை வச்சு கைகளால் ஆலயத்தை பருக்கி மூழ்கி அந்த புஷ்பங்களை ஆஞ்சி மாலைகள் தொடுத்து அந்த ராஜ்யத்தை வச்சுருவோம் இல்லையோ, பத்னி அனுகூலியாரியோ அப்படின்னு நினைப்பான்னு பத்னியா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பூஜாம் அப்படின்னு பட்டதிரி அந்த அம்மா கைங்கரியம் பண்ண தயாராகத்தான் இருக்கா. ஆனால் அம்பரீஷன் தன்னுடைய கைகள் பகவானுக்கு தொண்டு செய்யணும் நினைச்சு தானே பறிக்கிறான், தானே மூழ்கிறான். காதில் பகவானுடைய கதை தாங்க. யாராவது ஒரு கவி அம்பரீஷன் ராஜ்யம் வெகுவாக நடக்கிறது, பெருமையோடு இருக்கிறதுன்னு சொல்ல வந்தால் அந்த காவியத்தை கேட்க மாட்டேன். சுதிஞ்சக்கார அச்சுத பகவானுடைய அடியார்களை கட்டி அணைக்கிறதுல தன்னுடைய
திருமேனிக்கு சுகம் காண்பான். பகவானுடைய ஆலயங்களுக்கு போய் பகவானுடைய ஸ்ரீமூர்த்தியை பார்ப்பது கண்களுக்கு வேலை கொடுப்பான். பரமாத்மாவுடைய சன்னத்தில் போட்ட தெருத்துறாவினங்களுக்கு மூக்க உபயோகப்படுத்துவான். பகவானுடைய ஆலயத்தை பிரதட்சணம் பண்ணுறதுல கால்களுக்கு வேலை கொடுக்கும். வாக்கிங்னு தனியாக போக மாட்டான். சில பேர் இந்த பீச்சில் ஏதோ ஒரு ராயரை போட்டுக்கணும் ஒரு மாதிரியாக மணியை போட்டுக்கணும் ஓடுவான் ஒடிக்காலம். அது ஓடினதுனால உடம்புனா இருக்குதுன்னு சொல்லி அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது அமமிருத்தியை போக்கும். இந்த ஓட்டமானது பகவானை பிரதட்சணம் பண்ணி கபாலியை அல்லது பார்சாலியை பிரதட்சணம் வந்தால் இவனுடைய உடம்பும் நானாக இருக்கும். அதே நேரத்தில் அபமிருத்தி போக்கும். நான் எதனால் தெரியும்னா, எனக்கு நான் பயிற்சி வழியாக போகிற பொழுது ஒருவர் ஓடின்னு இருக்கார் விடிய காலம். அந்த பஸ்ஸில் இருக்கு நான் ஓடின்னு இருக்கும்போது அவர் திடீர்னு முடிஞ்சு விட்டார். உடனே எல்லாரும் போய் பார்த்தா அவர் போயிட்டார். இவ்வளோதான். கூட ஒரு 4 கால் ஜந்து ஓடினுமே அதுதான் காமிச்சு. அந்த ரிக்ஷாக்காரன் எஜமா எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டான். அவனுக்கு தெரியுது அந்த ஜந்து காமிக்க அந்த சடத்தை எடுத்து போட்டுக்கிண்டு அவன் ரிக்ஷாக்காரன் போனான். அதனால் தெரிஞ்சது எனக்கு படுத்தணும். இப்படி ஓடலாம். ஓடினாக்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், ஆயுஸ் இருக்காது, அபமிருத்தி தோஷம் போகாது. பகவான் பரமாத்மாவை பரத்ரமநாதனை இந்த காரியம் நடக்கும். அது கூட உள்ளே போய் பிரச்சனை பண்ணி சிரமப்பட வேண்டாம். 4 வளாகம் இருக்குது. தெற்கு வளாகம், வடக்கு வளாகம், கிழக்கு வளாகம் இருக்குது. 4 வளாகத்தை பிரச்சனை பண்ணாமல் உள்ளே போயிட்டு வராந்த அந்த மரியாதை பார்க்கணும். அது மாதிரி தர போட்டிருப்பா தேர்தல் சுவாமி பார்க்கணும்னு காத்துருக்கோம். பிரச்சனை பண்ண பெரியவா சொல்லிருக்கா. பெரியவாட்ட நிலக்கட்ட உபன்யாசம் அங்கே போய் உள்ளே எனக்கு தீர்த்தம் கொடுத்தார், துளசி கொடுத்தாருன்னு கொடுக்குறேன்னும் சண்டை போடாமல் இருக்கலாம். உள்ளே போய் வெளியில் பகவான் நாமத்தை ராமநாமத்தையோ அல்லது சிவநாமத்தையோ சொல்லிக்கொண்டு வெறுமனே பரிசனம் பண்ணலாம். ஒரு பாலிட்டிக்ஸ்லையும் ஈடுபடாமல் பரிசனம் பண்ணலாம். அப்படின்னு அப்போ பரிசனம் பண்ணால் அந்த மாதிரி மனசு பகவானுடைய நாமத்தை நினச்சிக்கொண்டு பகவானை பரிசனம் பண்ணால் மனசு சுத்தமாகும், உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியம்னு இப்படி சொல்கிறாங்க. அந்த அம்பரீஷன் பரமாத்மாவுக்கு நிவேதனம் பண்ணதுன்னு வச்சு அக்காரணத்தில் கொடுத்தா சாப்பிடும். பகவத் பிரசாதத்தை கிரகிக்கணும். 2ஆம் வேளைக்கு டிஃபனாக போட்டு அதை சாப்பிடணும். பாயசம் கிருதம் சாகம்னு ராமாயணத்தை சொல்லிருக்கு. பாயசத்தை தன்னுடைய ருச்சிக்காக தனியாக பண்ணி சாப்பிடுறது. அது மகான்கள் தெய்வத்துக்காக பண்ணி தான் சாப்பிடணும்னு இருக்கு புஸ்தகத்தில். அந்த மாறுதலாக இப்போ நடக்கு. இந்த ஏதோ ஒரு ஸ்தலத்தில் சாயங்காலம் என்னென்ன கிடைக்கும்னு போட்டிருப்பான் வாசலில் போட்டு, அதில் பாயசம் போட்டிருப்போம். அந்த பாயசம் சாப்பிட்டா தெய்வத்துக்கு நமஸ்காரம் நைவேத்தியம் பண்ணாது. அதனால் வயத்து விதி வந்த அன்னைக்கு ஆச்சரியப்படக்கூடாது, வராத அன்னைக்கு ஆச்சரியப்படும். பகவான் நிவேதனம் பண்ண பாயசமாவது அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றையும் திருத்திக்கொள்ளணும். அப்போ தான் இப்படி பண்ணணும். இப்படி ஆஜ்யத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறத பார்த்து பகவான் தன்னுடைய சக்கரத்தாழ்வானை கொண்டு ராஜ்யத்தை ஆள முடியாது பண்ணும். அந்த சக்கரத்தாழ்வான் பண்ணுறதுனால என்ன? பிரத்யநீக்க பயாவகம். யாராவது எதிரிகள் அம்பரீஷன் ராஜ்யத்தை முற்றுகையிடலாம்னு நினச்சி படுத்துண்டா 1000 ஆரங்களுடைய கோட்டுக்கு சூரிய பிரகாசமாக பிழைக்கான அக்னி மாதிரி ஜொலிக்கிற சக்கரத்தாழ்வான் போய் நிற்பார். அதை பார்த்து நடுநிக்கு படையெடுக்க மாட்டான். உண்மையான சமாதானம் நடந்தது மகானான அம்பரீஷன் ராஜ்யத்தில். நம்முடைய தேசம் பொழுதும் மதப்பற்று இல்லாத தேசம் அப்படின்னு வச்சு அப்படி சொல்ல அதுக்கு அர்த்தம் இல்லை. செக்குலர் ஸ்டேட்டுன்னு இது பெரியவா சொல்லிருக்கா. சில சொல்கிறா எந்த மதத்தையும் தனியாக நாங்கள் கௌரவிக்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் நல்லா கவனித்தா தெரியும் எதை கவனிக்கிறா
மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த மதத்தெல்லாம் பயந்துக்கொண்டு வீட்டுக்காக அதுக்கு சலுகை கொடுப்பார் அப்படின்னு பேசியிருக்கா பிரிவா. இதை ஹிந்து முதலிய பத்திரிகைகளில் போட மாட்டான். ஏன்னா அதில் போட்டால் அது பாலிடிக்ஸ் வரும், கண்ட்ரவர்சின்னு நேர பரிவா சொன்னது நடக்கணும். நம்ம பக்த ராஜ்யத்தில் சமாதானம் உண்மையாக இருக்குது. பக்தி இல்லாமல் செக்குலர் ஸ்டேட்னு சொல்லிட்டு அந்த ஒரு பக்கத்தில் அந்த அணுகுண்டை பற்றி வச்சுக்கொண்டு அதை பரீட்சை பண்ணுறான்னு சண்டை பண்ணுறது இப்படிலாம் கலப்படுறத இந்த சண்டையை மூட்டி விடக்கூடிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறது என்ன லாபம்? உண்மையான சமாதானம் பக்தனான அம்பரீஷனுடைய ராஜ்யத்துக்கு. இப்படி இருக்கும்போது அவருக்கு துவாசி விரதத்தை அனுஷ்டானம். துவாசி விரதம்னா எப்படி? தசமி அன்னைக்கு ஒரு வேளை சாப்பிடணும், ஏகாதசி சுத்தோபாசம், துவாசி அன்னைக்கு காலமே வாழணும். இப்படி 3 நாள் சேர்ந்தது விரதம். அவன் அந்த பூர்த்தி மகோத்சவத்தை உத்தமமான க்ஷேத்திரத்தில் பண்ணும் மதுவனம்னு துருவ மகாராஜன் தபஸ் பண்ணி பரமாத்மா அனுகிரகத்தை அடைஞ்ச இடம். அந்த இடத்துல மகாராஜா பண்ணுறாருன்னா சகல சாமக்கிரிகளும் கூட வந்துருக்கு. மறுநாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்ருக்கா அந்த சமயம், மறுநாள் ஏகாதசி அன்னைக்கு சுத்தோபாசம். துவாசி சொல்பமாக இருக்கிறதுனால விடைக்காலமே இருந்து ஸ்நானமாக ஆராதனைலாம் பண்ணுறான். குடங்குடமாக பாலாபிஷேகம் சந்தனாபிஷேகங்கள்லாம் பண்ணி வெகுவாக பூஜை பண்ணுறான். பூஜை பண்ணி மகான்களுக்கு 60 கோடி பசுக்களை தானம் பண்ணாடுருக்கு. பசு ரொட்டி கோட்டி அடிபட்டு 60 கோடி பசுக்களை தானம். அவளுக்கு பாராயணம் வச்சு அவளுக்கு தட்சிணை கொடுத்து அவள் அனுமதி மேலே பாரணைக்கு உட்காடுறான். அப்போ மகான் துராச மகர்ஷி அவருடைய கிரகத்துக்கு வந்து, ஆஹா ரொம்ப சந்தோஷம் பெரிய வந்தாளின்னு நீங்கள் ஆகாரம் பண்ணணும். அவர் எல்லாம் மாதிரியா நேத்திக்கே ஆகிடுது, மாத்தியானிகம் சொல்லக்கூடிய மனுஷில் அவர். அதனால் அனுஷ்டானம் பண்ணி வரேன்னு யமுனைக்கு போனார். போய் அங்கே அம்பமொழியும் இந்த மொழியும் அம்பா அனுகும்பம் ஆதிமா வீக்ஷியம் அந்த தீர்த்சுர்பா அம்மா இருக்கான்னு சொல்கிறதுக்கு நாளைக்கு காமாட்சி தேசத்தில் அந்த தீர்த்தத்தை அம்பாளை பார்க்கணும். அதாவது அம்பாள் தியானம் பண்ணக்கூடிய மகான்களுக்கு தான் உதயானது அஸ்தமானது நம் சித்திரை பிறந்துருத்தோ தெய் பிறந்துட்டுன்னு தெரியாதான். அஸ்தங்கதே ஹிமகரே சிவா கரேச்சா அப்படின்னு சொல்கிறேன். ஆச்சுகூடம் ஆச்சரணம் அம்பதபானோவாரம் அந்த ஸ்மராமி பவமங்கடமங்கமங்கம் உன்னுடைய ரூபத்தை நான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லணும். அப்படி தியானம் பண்ணும்போது இங்கே துவாசி போயின்னு இருக்கேன்னு மகாராஜா கவலைப்படுறார். பாரணம் பண்ணாட்டா துவாசி போடும், விரதபங்கம் வரும். துர்வாசத்தை வச்சுட்டு சாப்பிட்டா அது பாவம். என்ன பண்ணுறதுன்னு தர்ம சங்கடத்தினால பெரியவாளை காட்டா. பெரியவாள் வேதத்தை சொல்லி தன்னேவானசிதம் சாப்பிட்டதையும் சேரும் சாப்பிடாதையும் சேரும் ரெண்டிலும் சேரக்கூடிய தீர்த்தத்தை சாப்பிடுங்கோன்னா. தீர்த்தத்தை சாப்பிட்டா விரதம் பாரணம் பண்ணியாச்சுன்னு சொல்லலாம். பாரணம் எப்படி பண்ணலாம்? மகான் வரத்துக்கு முன்னால் பண்ணலையே அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தீர்த்தத்தை சாப்பிட்டுருக்கணும். மகானான துர்வாசஸ்து அனுஷ்டானம் முடிஞ்ச வர அவருக்கு ஞான திருஷ்டியில் இவன் தீர்த்தத்தை பாரணை பூர்த்தி ஆகணுங்கிறதுக்காக சாப்பிட்ருக்கான்னு தெரிஞ்சுன்னு கோபம் வந்து நான் வரத்துக்குள்ளே என்ன பாருனேன் அப்படின்னு ஜட்டையை அடித்தார். ஒரு பிசாசு கலப்பை விட்டு அதை ஏவி விட்டார் அம்பரீஷன். அம்பரீஷன் பக்கத்தில் அந்த பிசாசு அக்னியை கக்கின்னு வருது. வேபயந்தீம் பதாபுவம் பூமியை அதர்றது அந்த பிசாசு. மகானான அம்பரீஷன் நான் பதாத்து தன்னுடைய இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அடி கூட நகரலை. ஆனால் யார் கவலைப்பட்டார்? மகாத்மாவான அம்பரீஷனுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்த்தோன்னே சுதர்சனம் தொத்பக்தபாதம்
அபிவிக்ஷதருஷனந்தே. உடனே சக்கத்தாழ்வான் கிளம்பி பிசாச பஸ்மாக்கி துர்வாசத்தை விரட்டுற பொழுது பிரம்மலோகம் போனார். அங்கே முடியாதுன்னு விட்டார். பரமேஸ்வரனுடைய இடத்துக்கு வந்தார், கைலாசத்துக்கு. கைலாசவாதியான பரமேஸ்வரன் இது நாராயண வஸ்திரம், நாராயண போங்கன்னு உபாயம் சொன்னார். அந்த நாராயணோகமான வைகுண்டத்துக்கு வந்து 7வது பிராகாரத்திலே வாசலை விழுந்தார். ஆக அச்சுதானந்த